அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குரான்ல சொல்றான், அஷ்ஷஜரு யஸ்ஜுதான், மரங்களும் கூட அல்லாஹுக்கு கட்டுப்படுகிறது, சிரம்பணிகிறது என்கிறான். வானளாவிய அளவிலே உயர்ந்து நிற்கக்கூடிய மரங்களும் செடிகளும் கொடிகளும் கூட அல்லாஹுக்கு கட்டுப்படுதுங்க, அல்லாஹுக்கு சிரம்பணிகின்றன. ஆனால் மனிதர்களான நாம தான் அல்லாஹுக்கு கட்டுப்பட மறுக்கிறோம். மிக பெரும் அளவிலே ஆணவத்தின் இருமாப்பை கொள்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மரங்கள் பல ஆண்டுகள் இந்த பூமியிலே நிலை பெறுகிறது. நாம் கூட அற்பமான இந்த உலக வாழ்க்கையில் வாழ்கிறோம். ஆனால் மரமோ பல நூற்றாண்டுகளை கடந்து இன்றைக்கும் படர்ந்து விடிந்து காடுகளாக பல்வேறு வளங்களாக நமக்கு காட்சியளிக்கிறது. என்றைக்காவது அவற்றை படைத்தவன் நம்மை நோக்கி நமக்கு செய்திருக்கிற நிஅமத்துகளுக்கு நீ நன்றி செலுத்தியிருக்கிறாயா என்று கேள்வியை கேட்டால் நாம் என்ன பதில் சொல்லும்? இன் துஅத்து நிஅமத்தல்லாஹி லா தஹ்ஸுஹா, நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களுக்கு செய்திருக்கிற அருட்கொடைகளை நீங்களும் நானும் எண்ணி முடிக்க முடியுமா? நாம் முடிக்க முடியாதுங்கிறாங்க அல்லாஹ் குர்ஆன்ல. நாம் உள்ளிழுக்கக்கூடிய அந்த பிராணவாயுவுக்கும் வெளியிடக்கூடிய அந்த கரியமில வாயு கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டு பாருங்க, பிராணவாயு நமக்கு தேவை. அதை இந்த மரங்கள் தான் கொடுக்கின்றன. மரம் செடிகள் வழியாகத்தான் மனிதனுக்கு தேவையான பிராணவாயுகளை அல்லாஹ் தருகிறான். நன்றி.